மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கிறது, பண வரவு இருக்கிறது. ஒவ்வொரு நாளின் வேலைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் மிகச்சிறப்பாக நிறைவேறப் போகிறது. மொத்த பலன்கள் நிறைய சாதகமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று தான் பேச்சு. என்ன பேச போகிறீங்க அப்படின்றத யோசித்து தான் நீங்கள் பேசணும். 2ஆம் இடம் அந்த இடத்துல ராகு இருந்தார், அப்புறம் புதன் சுக்கிரன் வந்தாங்க. அப்போது புதன் இருக்கார் 2ஆம் இடத்துலன்னு சொன்னால் பேச்சுனால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் பேச்சினால் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் வந்தாலே எனக்கு நல்ல பொழுது போயிடும், நான் வெளில போகிறேன், நீ கூட வரையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க 2ல் சுக்கிரன் இருக்கக்கூடியவங்களை. அந்தளவுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, சூரியன் 2ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அப்போ அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கார், அவர் 2ஆம் இடத்திற்கு வர்றார். ராகு ஆல்ரெடி அங்கே இருக்கார், ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது, கூட சுக்கிரன் புதன். அதனால் பேச்சினால் நீங்கள் வாக்கு கொடுத்து பெரிய ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்துடுறது, இல்லை அந்த பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது சண்டை சச்சரவில் போய் முடிகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் வாக்குஸ்தானம் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே தான் தனஸ்தானமாகவும் இருக்கிறது. அதனால் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு அந்த பண விஷயங்கள் வரும்போது கவனமாக இருக்கணும். எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது, எதனால் வருது, ஏதாவது தப்பான வழியில் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். நிறைய செலவு பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். 6ல் குரு இருக்கார், இப்போ நிறைய செலவு பண்ணால் அப்புறம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு அப்போது பணம் வந்து கொண்டு இருக்கும். அதை ப்ராப்பராக நீங்கள் பார்க்கணும், எப்படி வருது எப்படி போகுதுன்றது. பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.